Welcome, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. And continuously எடுக்கிறேங்க இதை ஆக்சுவலி போன வீடியோ முடிச்ச உடனே அண்ட் எஸ் சாரி draping என்னோட ஸ்டைலில் வீடியோ பார்ட் 2 எனக்கு டைட்டிலோட என்ன வச்சிருப்பேன் ஞாபகம் இல்லை ஐ மீன் நான் இன்னும் யோசிக்கலை ஸோ அதனால் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஆல்ரெடி ஐம் ஃபீலிங் ஸோ பேட் தட் நான் வந்து போன வீடியோலேயே இதை முடிக்கலை அப்படின்ட்டு பட் ஐ நோ த டியூரேஷன் இஸ் கோயிங் டு பி வே டூ லாங் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் ஈஸி அண்ட் சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் புடவை கட்டும்போது என்னோட வீடியோ பார்த்துக்கிட்டே கட்டணும் நான் ஃபஸ்ட்டு கட்டும்போதுலாம் அப்படி பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும்ல ஸோ அதுவும் எனக்கு மைண்டில் இருந்துச்சு ஸோ வாங்க வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ புடவையை வந்து எடுத்துக்கிட்டாச்சு அண்ட் ஐ ஹாவ் மை பின் பாக்ஸ் வேர் இட்ஸ் ஆக்சசிபிள் இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட பின் தான் எல்லாமே ஸோ ஓரல் ஹைஜீன்லாம் அவ்வளோ பார்க்க வேணாம் தி ஈஸியஸ்ட் திங் டு டூ இஸ் ஐயோ பேச முடியாதே சரி ஓகே நான் இங்கே வச்சுக்கிறேன் பட் நீங்கள் பின்னை வந்து ரெடியாக வாயில் கூட வச்சுக்கலாம் இல்லை யாராவது உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட கொடுத்து வச்சுக்கலாம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் புடவையில் வந்து ஃபால் தைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபால்னு எது சொல்லுவாங்கன்னா ஃபால்ஸ் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க இதுதான் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா புடவைக்கு சிமிலராக இருக்கிற ஒரு கலரில் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் துணி இது வந்து எல்லா கடையிலையும் ஃபால்ஸ் துணினே விற்கும் அதை வந்து இங்கே பார்டரில் அப்படியே ஸ்டிக் பண்ணிடுவாங்க இதோட லென்த் எல்லாம் எவ்வளோ வைப்பாங்க எனக்கு தெரியல பட் நான் இதை மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரிண்டட் புடவையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எல்லாமே ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ நல்ல சைடு எதுன்னு டக்குன்னு கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் மேலே எது கீழே இது பார்டர் சைஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேலே எது கீழே எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் சைஸ் கீழே பெருசாக இருக்குல்ல மேலே குட்டியாக இருக்குது ஸோ கரெக்டான சைடை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் நானே அது பண்ணியிருக்கேன் ஃபுல் புடவையும் பேக் சைடில் கட்டிடுவேன் கரெக்டாக பல்லு வரும்போது தான் ஐயோ தப்பா கட்டிட்டோமேன்னு தோணும் ஸோ கரெக்டா என்ன சைடுங்கிறத வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த அப்பர் எட்ஜ் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இந்த கார்னர்ல வந்து நான் எப்பவுமே ஒரு நாட் வச்சுதாங்க கட்டுவேன் நிறைய பேர் நாட் இல்லாம கட்டுவாங்க பட் எனக்கு நாட் இருந்தா முதல்லலாம் நான் எதுக்கு நாட் வைப்பேன்னா ஒரு சேஃப்டி இந்த இன்ஸ்கர்ட்ல இருக்கிற நாடாக்குள்ள நீங்க அதை உள்ள தள்ளிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வெளில வராது அவ்வளோ சீக்கிரத்துல பிகாஸ் அந்த நாடாவும் அந்த நாட்டும் அப்படியே பிடிச்சிக்கோங்கிறதுனால கொஞ்சம் செக்யூரா இருக்கும் அதை தாண்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்துடுறேன் அதை தாண்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த புடவையோட லென்த்தும் வந்து நம்ம சொருகிற இடத்துல சம்டைம்ஸ் கீழே இருக்கும் சில பேருக்கு அப்படி இருந்தும் நான் பார்த்துருக்கேன் அதை அவாய்ட் பண்றதுக்கும் நாட் போட்டுட்டீங்கன்னா அது நல்லா இழுத்து சொருகினதுக்கு சமமா அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கரெக்டா இருக்கும் நீங்க ரொம்ப ஒல்லியா இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் நீங்க இங்க இருந்து கூட புடவை கட்டுறத ஆரம்பிக்கலாம் அந்த அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ப்ளீட்லாம் உங்களுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க அப்படின்னா இந்த புடவை வந்து உங்களுக்கு ரொம்ப லாங்கா ஃபீல் ஆகுது ப்ளீட் வைக்கலாம் கஷ்டமா இருக்கு முந்தானி வைக்கலாம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க புடவை கட்டுறதை இங்க ஸ்டார்ட் பண்ணாம பின்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு 1/2 மீட்டர் லென்த் போயிடுறதுனால உங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லை இந்த புடவையோட லென்த் வந்து உங்களுக்கு சரியா இருக்கும்னா நீங்க இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சப்போஸ் புடவை வந்து சம்டைம்ஸ் குட்டியா இருக்கு உங்களுக்கு லென்த் பத்தாதுன்னா நீங்க இந்த சைட்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் எங்க நீங்க ஆரம்பிச்சா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும் ஸோ நான் வந்து என்னோட நேவலுக்கு கொஞ்சம் ரைட் சைட் லைக் இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் எப்பவுமே புடவை சுத்துறது வந்து ரைட் டு லெஃப்ட் ஓகேங்களா இந்த சைட் லைக் எந்த சைடு நீங்க முந்தானை போடுவீங்களோ அந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து இப்படி தானே நீங்க முந்தானை போடுவீங்க ஸோ இப்படிதான் புடவை சுத்தணும் மாத்தி சுத்திடாதீங்க எப்படி நீங்க முந்தானை போடுவீங்களோ அதே சைட்ல புடவையை சுத்த ஆரம்பிக்கணும் ஓகே ஸோ இதை வந்து உள்ள வச்சுட்டு நாம ஒரு சுத்து ஃபர்ஸ்ட் சுத்திக்கணும் ஓகேங்களா ஒரு சுத்துனதுக்கு அப்புறம் ஃப்ளோர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்க ஹீல்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் அதோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா பிட் தட் இஸ் அபவ் தி இன்ஸ்கர்ட் அதை வந்து உள்ள சொருகிடுங்க திக்கான புடவைனா இது கொஞ்சம் நீட்டா சொருகுங்க இந்த மாதிரி சாஃப்டான புடவைனா சும்மா சொருகிட்டா கூட பரவாயில்ல திக்கான புடவையில நீங்க இங்க சொருகுல வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் அதுவே குண்டா இருந்து இங்க வந்து ஒரு உங்க ஃப்ளெஷ்ஷே அவ்வளோ இருக்கிற மாதிரி காட்டும் ஸோ இதை சொருகிட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா நீங்க இவ்வளவு தூரம் சொருகணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் இது எப்படி இருந்தாலும் புடவையோட எண்ட்ல வந்து நம்ம சொருக தான் போறோம் ஐ ஹோப் திஸ் இஸ் பெட்டர் என்னோட பின் பாக்ஸையும் பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஸோ ஹாஃப் மட்டும் சொருகிட்டதுக்கு அப்புறம் லெட்ஸ் ப்ரொசீட் வித் த ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேப்பிங் ஓகே இப்போ நம்ம ப்ளீட் வச்சோம் இல்லைங்களா
சப்போஸ் இந்த ப்ளீட் நான் எப்படி வச்சேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட பார்ட் 1 இருக்கும், ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். அதில் வந்து நான் எப்படி ப்ளீட் எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போஸ் நீங்கள் சிங்கிள் ப்ளீட் வைக்க போகிறீங்கன்னா அதை எப்படி வைக்கணுங்கிறத நான் கடைசியில் காட்டுறேன். இப்போ இந்த ப்ளீட்டடை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சொருகின இடத்துல இருந்து கரெக்டாக மேல் நோக்கியே எடுக்கணுங்க. இங்கேருந்து அப்படியே அதே லைனில் நம்ம வந்து இந்த ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறது அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வந்து இதை எடுத்துடணும். சம்டைம்ஸ் பிகினிங் ஸ்டேஜில் இல்லை சம்டைம்ஸ் அவசரத்தில் கட்டும்போது கூட ஆப்போசிட்டாக எடுத்து ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு இடத்துல பின் போட்டிருப்போம் இல்லைங்களா, அது வந்து நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து அதே டிரெக்ஷனில் நம்ம பாடியை சுற்றி இங்கே கூட சில பேர் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிலாம் கையில் எடுத்துருவாங்க. ஸோ அந்த பின்னை நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கீங்களோ மேல் நோக்கி பிடிக்கிறீங்கன்னா அது அப்படியே இந்த பக்கமாக எடுத்து நீட்டாக வச்சுக்கிட்டு இப்போ உங்களோட ஃபைனல் லென்த்தை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ சப்ஜெக்டிவ். உங்களுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா வச்சுக்கோங்க, இல்லை நல்லா தளர உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். லாங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலா இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ் பிளஸ் ஸ்லிம்மா இருக்கிற ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க, which I also feel is true to an extent. ஷார்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும், இங்கே உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வரும், பட் இட்ஸ் பாசிபிள் தட் யூ மைட் லுக் அ லிட்டில் வைடர். தேர்ட் விஷயம் என்னன்னா, ரொம்ப லாங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா அது கட்டும் போது அழகா இருக்கும், பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். எஸ்பெஷலி படியெல்லாம் மேலே ஏறி இறங்கி வரணும்னா நீங்க ஒரு படியில இறங்கிட்டு இருப்பீங்க, இது வேற ஒரு படியில இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்போஸ் ரொம்ப லாங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படியெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கு, நான் கியூட்டா இருக்கும், நான் வந்து சம்டைம்ஸ் இப்படியெல்லாம் போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பல்லு வச்சு விளையாடணும்னா கூட நீங்க லாங்கா வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு இந்த லென்த் தான் என்னோட ஸ்டாண்டர்ட் லென்த் எப்பவுமே நான் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த லென்த்ல வந்து கரெக்டா இப்போ நான் டிஷர்ட் போட்டிருக்கேன், பட் பிளவுஸ் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் பின் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அது நீட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். நீட்டா தான் இருக்கு. ஸோ வச்சதுக்கு அப்புறம் எத்தனை, இப்போ இதுதான் என்னோட லென்த் இல்லைங்களா, இங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இழுத்துப்பேன். இழுத்ததுக்கு அப்புறம் ஓகே, இழுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த பாயிண்ட் தான் எனக்கு இங்க பின் பண்ணும்ல, அந்த பாயிண்ட்ல நான் எல்லா ப்ளீட்டுமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துப்பேன். எத்தனை ப்ளீட் வச்சோமோ அத்தனை ப்ளீட்டும் கரெக்டா இருக்கான்ட்டு. ஸோ இதில் எனக்கு வந்து 6 ப்ளீட்ஸ் ப்ளஸ் தட் இன்னர் கார்னர் இருக்குது. ஸோ அதை நீட்டாக எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி இந்த செகண்ட் ப்ளீட்லாம் வெளியில் வராமல் ஒரு மாதிரி நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதை பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே எனக்கு கம்ஃபர்டபுளோ அங்கே வந்து பின் குத்திப்பேன். இப்போ செல்ஃபாக பின் குத்திக்கிறது எப்படி ஈஸியாக வரும், ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வரும். ஸோ இதை வந்து ஓரளவுக்கு பின் குத்திக்கிட்டதுக்கப்புறம் ஐ எம் டன். இப்போது பின் குத்துனதுக்கு அப்புறம் கூட நான் ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ளீட் பண்ணேன் இல்லைங்களா, அப்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீ ப்ளீட் பண்ணி இங்கே தான் நான் என்னோட லாஸ்ட் பின் குத்திருக்கேன். ஸோ இந்த பின் இனிமேல் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த பின்னை எடுத்துடலாம். இப்போ இந்த இன்னர் கார்னர்ல நம்ம ஒரு ப்ளீட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து விரிஞ்சிடும், அந்த இடத்துல மட்டும்தான் ஷார்ட்டா இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ளீட் வந்து விரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கே நம்ம செஸ்டோட கவரிங்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து தாங்க. இட் அப்சல்யூட்லி டிபெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலும் அகேன் சேம் அந்த ப்ளீட்டில் இருக்கிற மாதிரி தான். உங்கள் கம்ஃபர்ட் தான் நம்பர் 1 முக்கியம். பட் நீங்கள் ரொம்ப மேலே ஏற்றி கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ப்ராடாக தெரிவிங்க. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கீழே இறக்கி கட்டினீங்கன்னா அது வேற ஒரு லுக்கு. நீங்கள் கொஞ்சம் நார்மலாக வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த எலாங்கேஷன் கிடைக்கும். ஸோ பாடி வந்து கொஞ்சம் லாங்காக, இப்போ உங்களுக்கு டார்ஸோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எனக்கு இந்த லெவலில் இருந்தால் ஓகே, சம்டைம்ஸ் வேணும்னா மேலே கொஞ்சம் இழுத்துக்கலாம், பட் ரியலி டிபெண்ட்ஸ். ஸோ சப்ஜெக்டிவ் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு டைவர்ஜ் இன்டு திஸ் டூ மச். ஸோ எங்கே உங்களுக்கு வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அங்கே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்க பம் இருக்குல்ல, ஸோ பம் கிட்ட இருந்து அந்த ஃபேப்ரிக்கை வந்து கீழே இழுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலா இப்படியே எடுக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க பின் போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நீட் லுக் கிடைக்காது. ஸோ இதை வந்து நல்லா ஃபர்ஸ்ட் இழுத்துக்கணும். கம்ஃபர்டபுளா இதை இழுத்துக்கிட்டு கொஞ்சம் டைட்டா இழுத்துக்கிட்டு இதை வந்து கீழே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த இடம் அகேன் நேவல் இருக்கு, நேவலுக்கு கொஞ்சம் ரைட் சைட்ல தள்ளி ஒரு பின் போட்டுக்கலாம். பி கேர்ஃபுல் நாட் டு போக் யுவர் செல்ஃப் வித் திஸ் பின்.
இப்போ இந்த பின் இருக்கிற ஏரியால தான் மோஸ்டா வந்து புடவை அப்படி இப்படி திரும்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்க அந்த அட்டையை வச்சு பின் குத்துனீங்கன்னா சூப்பரா இருக்கும். சப்போஸ் அட்டையை வச்சு பின் குத்துறது என்னன்னு உங்களுக்கு தெரியலனா முதல்ல நான் போட்ட ஒரு வீடியோ ப்ளீஸ் இங்க அதோட தம்ப்நெயில் போடுவாங்க, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு பின் குத்திக்கலாம். ஓகேங்களா? நவ் திஸ் இஸ் டன். இதுக்கப்புறம் நீங்க சப்போஸ் ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ளீட்ஸே உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி நான் பண்ணுவேங்கிறது வந்து நான் போன வீடியோல காமிச்சிருந்தேன், அதுல நீங்க பார்த்துருந்துருக்கலாம். இல்லைனா நீங்க ஆன் த கோலியே ப்ளீட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ஸோ இந்த சைட்ல நம்ம பின் குத்திட்டோம் இல்லைங்களா? இங்க இருந்து நம்ம இங்க சொருகுனதோட அதர் சைடு கிடைக்கும் இல்லைங்களா? அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் உள்ள வர அந்த சைட்ல இருந்து நான் ப்ளீட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ இங்க இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்க எவ்வளோ தூரம் உள்ள தள்ளுறீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் வந்து ரொம்ப நீட்டா கிடைக்கும். ஐயோ, இந்த புடவையில அது ஆக மாட்டேங்குது. எல்லா புடவை தியோரிஸையும் டெஸ்ட் பண்ற மாதிரி சில புடவைங்க இருக்குங்க. ஒன்னொன்னும் நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் ஈஸின்னு சொல்றோம், ஆனா இதெல்லாம் கஷ்டம் ஆக்கிறதுக்கு ஒரு மெட்டீரியல்ல புடவை செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த பார்டர் அவ்வளவா உள்ள போக மாட்டேங்குது. நம்ம ஓகேங்களா? சோ நம்ம எவ்வளவு தூரம் அதை உள்ள தள்ளுறோமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சோ நான் கிட்டத்தட்ட இந்த திக்னஸ் இல்ல, இந்த விட்த்துக்கு நான் இன்னர் ப்ளீட்டை வந்து உள் சைட்ல மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதை மறந்துட்டு நான் வந்து இப்போ ப்ளீட் பண்ண ஆரம்பிக்க போறேன். குட்டி குட்டியா எடுத்தா கியூட்டா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா எடுத்துக்கிட்டு சேம் அந்த சைடு எப்படி ப்ளீட் பண்ணணும் அதே மாதிரி ப்ளீட்டிங் நான் எப்படி பண்றேங்கிறதும் ப்ரீவியஸ் வீடியோல நிஜமாவே ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட், நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்ட்டு. ஸோ அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் ஃபேப்ரிக் இருக்கும்போது ப்ளீட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த ஃபேப்ரிக் நம்ம உள்ள சொருகும் போது தான் இங்க நமக்கு கிடைக்கிற அந்த கட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ எண்ட் வரைக்கும் இதை நீங்க வந்து ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த எண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட், செகண்ட் ப்ளீட், தேர்ட் ப்ளீட், ஃபோர்த் ப்ளீட், ஃபிஃப்த் ப்ளீட். ஸோ இதில் வந்து எனக்கு 5 ப்ளீட்ஸ் வந்திருக்கு. புடவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் எனக்கு யூஸ்வலாக 6 ப்ளீட்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டீங்கன்னா தான் இங்கே உள்ளே இருக்கிற லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக என்ன ஆகும்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போதே நம்ம பின் குத்திட்டோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து செட் ஆகாது. ஸோ இதை வந்து இழுத்துக்கிட்டு அந்த ப்ளீட்டோட லாஸ்ட் பார்டரும் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பின் குத்தணும். எல்லாத்தோடைய இன்னர் சைடையும் மேலே இழுத்து விட மறந்துடாதீங்க. பிகாஸ் இது நீங்க பண்ணலன்னா கீழே இருக்கிற ப்ளீட்ல வந்து அடியில ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்னர் ப்ளீட், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட், இதெல்லாமே ஒரு மாதிரி ஈவனா இருக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இங்க பின் குத்துனீங்கன்னா இட் வில் பி இம்மூவபிள். ஒரு பின் எடுத்து இந்த இன்னர் சைட்ல குத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளீட்டை எப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும்னா ஒன்னொன்னுத்தையும் நீங்க வந்து இப்படி இழுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே, இப்போ இதுதான் அவுட்டர் எட்ஜ்னா இந்த அவுட்டர் எட்ஜை நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு உள்ள இருக்கிற இன்னர் எட்ஜை நம்ம தள்ளி விட்டுட்டே இருந்தோம்னா கூட இந்த ப்ளீட் எல்லாம் நீட்டா வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப இதை அயர்ன் பண்ணி அது ஸ்டிஃபா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது என்னோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் கிடையாது. ஐ ஃபீல் லைக் அது ஒரு மாதிரி அந்த ஃப்ளோ இருக்கிறது தான் புடவையிலேயே ரொம்ப அழகு. என்னோட கல்யாணத்தப்ப நான் புடவை கட்டும்போது கூட அவங்கள அவ்வளவா அயர்ன் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ப்ளீட்டை நமக்கு தேவையான ஹைட்ல பிடிச்சிட்டு இருக்கோம். பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இந்த இன்னர் கார்னர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா இழுத்துக்கோங்க. ரொம்ப இழுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, டைட்னஸ் வந்து நம்ம ஃபைனலா தான் கொடுக்க போறோம். இப்போ இது வந்து இந்த கண்ணாடியை பார்த்துக்கிறேன்னா, ஸோ எந்த லென்த் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு மறுபடியும் எல்லா ப்ளீட்ஸையும் ஒரு வாட்டி உங்க கையில கவுண்ட் பண்ணி இங்க இருக்கிற இதை இப்படி தள்ளிடுங்க. தள்ளிட்டு இது அங்க வச்சுட்டு யூ ஹாவ் டு சொருகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கும்ல இதை இங்க பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கிட்டு இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடுங்க. இங்க வந்து சுருக்கமா இல்லாத மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடுங்க. இப்போ இங்க நீங்க சொருகிருக்கீங்கல்ல, சொருகிட்டு நான் இங்கெல்லாம் சொருகாதீங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கான ரீசன் இதுக்குள்ள நீங்க கையை விட்டுட்டு இதோட ஃபேப்ரிக் இங்க உங்களுக்கு தெரியுதா,
இதோட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நம்ம ப்ளீட் பண்ணாம விட்ட ஃபேப்ரிக் வந்து நீங்க கையை கரெக்டா கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க கிடைக்கும். இங்க கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை இழுக்க இழுக்க உங்களுக்கு இங்க ஒரு டைட்னஸ் தெரியுதா? இப்போ இப்படி லூஸா இருக்குன்னா இழுக்க இழுக்க உங்களுக்கு இங்க ஒரு டைட்னஸ் தெரியும். ஸோ இது வந்து இந்த புடவையில சுத்தமா தெரியாது. நீங்க பிளெயின் புடவைலாம் கட்டினீங்கன்னா இதை நீங்க சுத்துனீங்க வச்சுக்கோங்களேன், இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐயோ இந்த புடவையில தெரியலையே, மேபி ராங் சாய்ஸ் ஆஃப் சாரி. பட் இங்க பாத்தீங்கன்னா லைன் லைனா இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க 2 லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னுத்தையும் பின் குத்த வேணாம். நேச்சுரலா அங்க வந்து அந்த ஒரு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும்ல, ஒரு பியூட்டிஃபுல் ட்ரேப், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இங்க இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராவை நல்லா முறுக்கி விட்டுக்கிட்டு இன்ஸ்கர்ட்ல சொருகிடுங்க. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும். இதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே இழுத்து ஃப்ரண்ட் வரைக்கும்லாம் எடுத்துட்டு வந்து சொருகுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தேவையே படாது. பிகாஸ் நம்ம கீழே இருக்கிற பிரெத் வந்து அதிகம், பட் நம்மளோட வேஸ்ட் வந்து குட்டிங்கிறதுனால மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நீங்க இங்க இருந்து விட்டுடுங்களேன், கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா நீட்டா தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை ஓவரா ப்ளீட் பண்ணி சொருகி அந்த நீட்னஸை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம். என்ன பண்ணுன்னா லென்த்தை பார்த்துட்டு லைட்டா இங்க மட்டும் அது திருப்பி விட்டுட்டு உள்ள சொருகி விட்டுருங்க, அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, இங்க வந்து கொஞ்சம் பல்கியா இருக்குன்னா அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு இப்போ இதை கவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா உங்களுக்கு அந்த சைட்ல ஒண்ணுமே தெரியாது. இட் வில் ஆக்சுவலி பி நீட். அகைன் இது இங்க மடிஞ்சிருக்கு. அகைன் நான் உங்களுக்கு சொல்றது தான், ரொம்ப உத்து பார்க்க கூடாது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளம்ஸி ஃபீல் வருதுன்னா 99% அது இங்க கிளம்ஸியா இருக்கிறதுனால தான். ஸோ பெண்ட் யோர் செல்ஃப். இது வந்து ப்ரொஃபைல் மேக் ஓவர் பிரியா எனக்கு கற்றுக் கொடுத்தது. பெண்ட் அண்ட் எல்லாமே உங்க காலுக்கு கீழே வர மாதிரி நீட் பண்ணிக்கோங்க பின்னாடி. ஓகே, அந்த ப்ளீட்டெல்லாம் விட்டுட்டு எழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க ஒரு டைட்னஸ், இங்க ஒரு ஷேப் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ரீஜன் இருக்குல்ல, அதை எடுத்து இங்க கொஞ்சம் லூஸ் இருக்கும். ஐயோ, டிஷர்ட்ல வர கட்டிக்கிட்டேன்னா டிஷர்ட் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்க ஒரு லூஸ் இருக்கும். இந்த லூஸை நான் என்ன பண்ணுவேன்னா இங்க நம்ம ப்ளீட் எல்லாம் சொருகணும்ல, அதுக்கு பின்னாடி டைட் பண்ணி இங்கே ஒரு பின் குத்திடுவேன். ஓகே, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டைட்டா ஃபீல் ஆயிடும். நம்பர் 1, இது பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டைட்னஸ் வந்துடும். சி, அண்ட் அந்த ஷேப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். லுக் அட் தட் ஷேப், இட்ஸ் குட். மற்றபடி மற்றதெல்லாம் என் பாடி ஷேப். நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தேன்னா இட்ஸ் மை பாடி ஷேப். பட் நீங்கள் உங்களோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த புடவை வந்து நீட்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். அண்ட் நான் பிளவுஸ் போட்டிருந்தேன்னா நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் காமிச்சிருப்பேன். அதை நான் உங்களுக்கு இப்போ சும்மாவே காட்டுறேன். என்னன்னா நிறைய பேர் வந்து இங்க இருக்கிற ரீஜன், இப்போ இது வந்து பிளவுஸ், இது வந்து இன்ஸ்கர்ட்னா இங்க ஸ்டமக் தெரியும்ல, அதை கவர் பண்றதுக்கு இதை இப்படி இழுத்து குத்துவீங்க. அப்படி குத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க பாஸ்டரே ஒரு மாதிரி மாறும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற இந்த இன்னர் ப்ளீட்டை எடுத்து இங்க உங்க பிளவுஸோட ஃபிளாப் இருக்கும்ல, இங்க வச்சு ஒரு பின்னை குத்திட்டு இதை சும்மா அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வி ஸ்டமக் தான் தெரியுமே தவிர நீங்க பெண்ட் ஆகும் போதெல்லாம் இது நல்லா டைட்டாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு உள்ளெல்லாம் எந்த ஸ்டமக் ரீஜனும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆப்வியஸ்லி பின்னாடி வந்து யாரோட ஒருத்தங்களோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு நீங்க பின் வேணா குத்திக்கலாம். நான் வந்து ஜென்ரலா இங்க இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பின்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருவேங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு அப்படி விட வேணாம்னா நீங்க அந்த பின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் நீங்க பிடிச்சிக்கணும், சொருகிக்கணும், கியூட்டா விளையாடணும், லா அப்படிலாம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். இந்த டிஷர்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் எனிவேஸ், ஸோ திஸ் இஸ் மை சாரி ட்ரேப்பிங் வீடியோ. ஃபைனலா உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட் விட்டேன்னா நான் என்ன பண்ணுவேங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சிங்கிள் ப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் அகேன் த லென்த் இஸ் அக்கார்டிங் டு யோர் கம்ஃபர்ட். உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த்தை விட்டுக்கலாம். நான் எப்போவுமே சிங்கிள் ப்ளீட்டுன்னு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டராக தாங்க வைப்பேன். ஐ வுட் நெவர் மேக் இட் டூ லாங். ஸோ சிங்கிள் ப்ளீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ் வரைக்கும் எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்துட்டு பின் போட்டுக்கலாம். ஓகே, அண்டர் ஆர்ம்ஸ் வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் இங்கெல்லாம் லைட்டா நீங்க இழுத்து விட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு மாதிரி
ஐ டோன்ட் நோ, தட்ஸ் வாட் ஐ டூ. எனக்கு வந்து அது ஒரு மாதிரி டைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிறதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டைட்னஸ் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட்லி, சிங்கிள் ப்ளீட்டில் யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் உள்ளே இருக்கிற லென்த்தை தாண்டி வெளியில் இருக்கிற லென்த் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கிள் ப்ளீட் வந்து நான் சிங்கிள் ப்ளீட் வந்து எப்போவுமே ஈஸி டு ஹேண்டில் சாரீஸில் தான் கட்டுவேன். சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ தர்ஷனாலாம் இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் வசுவா பண்ணாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப அழகாக சிங்கிள் ப்ளீட் போட்டுப்பாங்க. ஓ, இதை நான் காட்டவே இல்லையோ. இங்கே வந்து இந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டர் கிட்ட பிஞ்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் புடவை எடுத்துகிட்டு வந்து திரும்ப பிஞ்ச் பண்ணி, மறுபடியும் புடவையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பிஞ்ச் பண்ணி, இங்கே உங்கள் ரிஸ்ட் மேலே உங்கள் ஹேண்ட் மேலே அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுக்கிட்டு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த இன்னர் சைடில் வந்து நீங்கள் ஒரு பின் குத்திக்கலாம். இதை நீங்கள் குத்திக்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் அப்பப்போ அப்படியே உள்ள தள்ளிக்கிட்டு, ஐயோ, ஸோ அப்பப்போ உள்ள தள்ளிக்கிட்டு அப்படியே நீங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பேசிட்டு என்ன பண்ணால் கூட மறுபடியும் அதை இப்படி தள்ளிக்கிட்டு நீங்கள் ப்ளீட் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இஃப் திஸ் இஸ் யுவர் ஸ்டைல், இதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, ஃபைனலி ஐ எம் டன். ஐ எம் ஸோ டயர்ட் ஆக்சுவலி. என் தொண்டையே வலிக்கிற அளவுக்கு. ஒரு பெரிய ஷோ ஆங்கர் பண்ணால் எவ்வளோ பேசணுமோ, எவ்வளோ எனர்ஜி நமக்கு ஸ்பெண்ட் ஆகுமோ, இட் ஃபெல்ட் த சேம் ஃபார் மீ, யூனோ. பட் ஐம் ஹாப்பி டு ஹவ் ஃபைனலி டன் திஸ். அண்ட் ஐ ஹோப் இது மூலமாக வெட்டிங் சீசன், ஃபெஸ்டிவ் சீசன், இல்லை உங்களோட வெட்டிங், உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒகேஷன்ஸ்க்கு நீங்களே புடவை கட்டுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸுங்க, நம்ம அம்மாலாம் இருக்கும்போது இல்லை பார்ட்டிஸ்லாம் இருக்கும்போது புடவை கட்டிக்கிறது ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும். அது மாறி 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 இப்போ என்னோட பல ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து புடவை கட்டுறது தெரியாது. ஆனால் அது வந்து ஓகே, இட்ஸ் ஃபைன் இஃப் யூ டோன்ட் நோ. இட்ஸ் நாட் லைக் இதுதான் இட் மேக்ஸ் யூ அ குட் உமன் ஆர் சம்திங் லைக் தட். பட் அதை தாண்டி இது வந்து ஒரு மாடர்ன் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக சில பேர் யூஸ் பண்ணுவாங்களே, எனக்கு சமைக்கவே தெரியாது, எனக்கு புடவை கட்டிக்கவே தெரியாது அப்படின்ட்டு. அந்த ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் வந்து புடவை கட்டிக்கிறது கற்றுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா, தென் ஐ ஃபீல் லைக் யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவ் இட், பிகாஸ் தேர் இஸ் நத்திங் தட் மேக்ஸ் யூ மாடர்ன் பை லெட்டிங் கோ ஆஃப் ட்ரெடிஷன்ஸ். Of course, traditions should also not hurt you. I'm not saying be superstitious or be super religious or anything like that. But சில ட்ரெடிஷன்ஸ் வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஆர் டியூட்டி டு பாஸ் இட் ஆன். இப்போது நம்ம பாட்டி நம்ம அம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அம்மா நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பாஸ் ஆன் சம் லெகசிஸில். அதுதான் வந்து சாரீஸ்க்கும். ஸோ இது வந்து நார்மல் சிம்பிள் காமன் சாரி. பட் உங்கள் வீட்டில் கட்டிக்கிறதுக்கான ஒரு சாரி வழக்கம் இருக்குன்னா அதை நீங்கள் கட்டுறீங்களோ கட்டிக்கலையோ அது எப்படி கட்டணுங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வச்சுக்கணும். பிகாஸ் ஒன்லி தென் கேன் வி பாஸ் ஆன் த ட்ரெடிஷன். இப்போல்லாம் எப்படி ஆகுதுன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் இல்லை ஏதாவது ஒன்றுனா அந்த ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு ஆண்டியோ ஒரு மாமியோ ஒரு சித்தியோ அத்தையோ, அவங்கள கூப்பிட்டு தான் அந்த புடவையை கட்டிக்கிறதுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. அது ஐ திங்க் we can all change. நம்ம ஜெனரேஷன்ல we are all so, நீங்க எந்த வயசா இருக்கட்டும், எந்த ஜெனரேஷனா இருக்கட்டும், பட் ஐ திங்க் we are all capable of much more. ஸோ உங்ககிட்ட அந்த டைம் இருந்து உங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா புடவை எப்படி கட்டிக்கணும்னு கத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் இட். அண்ட் விதவிதமா புடவை கட்டிக்கிறதும் கத்துக்கோங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். பாய்ஸ் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா வேஷ்டி கட்ட கத்துக்கோங்க, இல்ல கேர்ள்ஸும் வேஷ்டி கட்ட கத்துக்கோங்க, பாய்ஸும் புடவை கட்டிக்க கத்துக்கோங்க. We'll all like embrace all kinds of traditions and all kinds of, you know, outfits and everything, and be happy and be independent. Okay, so virtual hugs unga ellarkume thank you so much ivlo dooram indha video paathadukku. And yes, aduthu vande enoda blouse guide ellame ungalku varapodhu. So I hope you are enjoying this series that's happening, this education based series madri. And please let me know in the comment section what you think. If you have any hacks for draping sarees or whatever, please share your stories with me and I would love to read them. And kuriya seekram innoru video la na ungala meet pandren. Okay, bye.